தேங்காய் விலை கடந்த சில மாதங்களாக 1 கிலோ 100 முதல் 200 வரை விற்பனை செய்து வருகிறார்கள். தேங்காய்களின் இந்த திடீர் விலையேற்றம் மக்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. தேங்காயின் இந்த விலையேற்றத்திற்கு என்ன காரணம்? பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை வளர்த்தா தண்ணீர். உண்மையிலேயே இந்த தேங்காய் விலை மக்களை தண்ணி காட்டி வருகிறது என்பதுதான் உண்மை. தேங்காய்களின் இந்த அதிரடியான விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாக தென்னை மரத்தை நோய் தாக்கியுள்ளதால் வரத்து குறைவதாகவும் சொல்லப்படுகிறது. உண்மையில் என்ன நடக்கிறது? வாங்க இந்த பதிவில் அதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய்களின் இந்த விலையேற்றம் விவசாயிகளை, வியாபாரிகளை மகிழ வைத்தாலும் பெரும்பான்மையான மக்களை கொஞ்சம் அதிகமாக கவலைப்பட வைத்திருக்கிறது. இதுவரை இந்திய வரலாற்றில் இந்த அளவு தேங்காய் விலையேற்றத்தை நாடு கண்டதில்லை. தேங்காயின் இந்த விண்ணை தொடும் விலைக்கு காரணம் தென்னை மரத்தில் தாக்கிய ஒரு புதுவிதமான நோய் தேங்காய் விளைச்சலில் பாதிப்பை ஏற்பட்டு தேங்காய் வரத்து குறைவதாகவும் உள்ளது என்று பரவலாக சொல்லப்பட்டாலும், மேலும் வியாபாரிகளின் பதுக்கலும் இந்த தேங்காய் விலையேற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டை விட இந்தியாவில் இந்த ஆண்டு நல்ல மழைப்பொழிவு காணப்பட்டுள்ளது. இந்தியாவில் விளையும் தேங்காய்கள் அனைத்தும் வியாபாரிகளால் பதுக்கப்பட்டு அதிக விலைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் கும்பமேளா விழாவிற்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேங்காய் விலையேற்றத்தால் ஓட்டல்களிலும் வீடுகளிலும் சட்னிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. சில ஓட்டல்களில் சட்னிக்கென்றே தனியாக பில் போடப்படும் அளவுக்கு தேங்காய் விலை உயர்ந்துள்ளது. பல ஓட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலையை ஏற்றியுள்ளார்கள். இந்த நிலை நீடித்தால் இட்லி சட்னி என்ற வார்த்தையே இல்லாமல் போய்விடும். இந்த தேங்காய் விலையேற்றம் வெளியில் சாப்பிடும் உணவு பிரியர்களை கதிகலங்கச் செய்திருக்கிறது. ஒரு தேங்காயின் இந்த விலையேற்றம் வீட்டின் பட்ஜெட்டை பதம் பார்த்திருக்கிறது. முன்பு ஒரு தேங்காய் 10 முதல் 20 வரை விற்று வந்த நிலை மாறி இப்பொழுது தமிழ்நாட்டில் எந்த சில்லறை கடைக்கு சென்றாலும் எடை போட்டுத்தான் கிலோ கணக்கில் தேங்காய்கள் கொடுக்கப்படுகிறது. 1 கிலோ தேங்காய் 70 முதல் 100 வரை 150 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தேங்காய் விலையை கட்டுக்குள் கொண்டு வர தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தேங்காய்களை கேரளா, அந்தமான் பகுதியில் இருந்து இறக்குமதி செய்ய முடிவு எடுக்கப்பட்டு வருகிறது. எப்படியோ ஒரு வழியாக தேங்காய் விலை குறைந்தால் நுகர்வோருக்கு சற்று ஆறுதலாக அமையும். ஓகே வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, பாய்.